விட்டுடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. உன்னையும் சேர்த்து அவனையும் சேர்த்து இரட்டத்தினியான அபிஷேகத்தை கொடுத்து இரட்டத்தினியான காரியங்களை கொடுத்து டபுளாய் நான் மாற்ற வல்லவரா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். I can make double. உனக்கு இருக்கிற விசுவாசம் டபுள் ஆகணும், உனக்கு இருக்கிற ட்ரஸ்ட் டபுள் ஆகணும், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அதுதாங்க டபுள். எப்போ உன் விசுவாசம் டபுள் ஆகுதோ, ஒண்ணுமில்லாதப்போ விசுவாசம் டபுள் ஆக முடியும். திருப்பிக் கொள்ளலாம். கடந்த வாரத்தின் ಮುಂದಿನ ವಾರத்தின் தொடர்ச்சி. ಯಾತ್ರಾಗಮಂ 4:6 ವಿಮೋಚನ ಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6ನೇ ವಚನದಿಂದ, மேலும் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர் உன் கையை திரும்பவும் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையை போல் ஆயிற்று. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்பொழுது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியில் மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே இரத்தமாகும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷருக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன்னோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். ஆண்டவர் அவனோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். God is again and again he is speaking to him. He is addressing something. But இவன் ஒரு வார்த்தையை ஆண்டவருக்கு நேராய் சொல்லுகிறான். இதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தை சொன்னான். திக்குமாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னா உண்மையாகவே இவனுக்கு திக்கு நாவு கிடையாது. It was not, Moses never had the stuttering tongue. He was not stuttering or stammering. That was not what it was. He was not eloquent. 40 years of his 40 வருஷம் எங்க இருந்தா? He was in Egypt. 40 வருஷம் அங்க இருந்தா. அங்கேருந்து வந்து இப்போ 40 வருஷங்கள் ஆகிவிட்டது. So in these 40 years he forgot the language. அப்போ மோசே he had come away from Egypt 40 years. 40 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவன் என்ன ஆயிட்டான்? இப்போ பார்வோன் கிட்ட போய் அவன் தக்தகா பித்கான்னு ஹீப்ரூவில் பேச முடியாது. He has to speak fluently. அப்போ அந்த ஃப்ளூயன்சி அவனுக்கு போயிட்டதுனால அந்த எகிப்திய பாஷை ஃப்ளூயன்சி இல்லை. அதனால அவன் சொல்றான், என்னை விட்டுடுங்க. பாருங்க எவ்வளோ எக்ஸ்கியூஸ் சொல்றான், என்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஸோ தட் இஸ் அபவுட் திக்குவாயும் மந்த நாவு. அப்படின்னா நான் ஆல்ரெடி மறந்துட்டேன், அந்த லாங்குவேஜே எனக்கு வரல. அதுக்கு ஆண்டவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப நல்லா. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு பதில் இருக்குதுங்க. இன்னைக்கு காத்தால நான் சொல்கிறேன் பாருங்க, உனக்கு எப்படிப்பட்ட கொஸ்டின் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை தொட்டு உன்னை கூப்பிட்டு இருந்தாருன்னு சொன்னா, உனக்குன்னு ஒரு வேலை வச்சுட்டு இருந்தாருன்னு சொன்னா, என்ன தூரம் போனாலும் நீ என்ன பேசினாலும் அவரும் உனக்கு சரி சமானமாக பேசிக்கிட்டே தான் இருப்பார். அதனால தான் ஆண்டவருக்கு நான் எப்போவே நன்றி செலுத்துறது. ஒருவேளை அவர் என்னை அப்படி புஷ் பண்ணலன்னா, ஒருவேளை அந்த தகப்பனுடைய அன்பு என்னை புஷ் பண்ணலன்னா, நானும் கூட இன்றைக்கு இந்த மைக் பிடிச்சி இங்கே நின்று இருக்க மாட்டேன். இப்படிப்பட்ட சத்தியத்தை பேச திராணியும் பலனும் இல்லாமல் பயந்து எங்கேயோ இருந்திருப்பேன். ஆனால் சில நேரங்களில் சில காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மளை புஷ் பண்ணுறதுனால தான் நம்ம இவ்வளோ மாத்திரம் இருக்கிறோம். ஆண்டவர் என்னை புஷ் பண்ணுறாருன்னு சொல்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன ஆகி போகுது? He has pushed you. அவர் புஷ் பண்ணாம நீ இங்க வரல. இன்னைக்கு அவர் உன்னை புஷ் பண்ணாம, if he hadn't pushed you, you wouldn't be here. ஆத்தனு மாத்திரம் நம்ம தப்பல் இல்லை வாதுற.
ಸ್ವಲ್ಪ ಒತ್ತಡ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ತಳ್ಳದಿದ್ರೆ ನೀನು ನಾನು இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மளை அப்படி புஷ் பண்ணி நம்மளை உட்கார வைத்திருக்கிறார் உன்னதங்களிலே. ரட்சிப்புக்கு கூட ஆண்டவர் சில நேரங்கள் நம்மளை புஷ் பண்ணதுனால தான் நம்மெல்லாம் இன்னும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த விசுவாசத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ மோசேக்கு ஆண்டவர் பேசும்போது இந்த டூ அண்ட் ஃப்ரோ பேச்சு. ஸோ இன்னைக்குலேருந்து புரிஞ்சுக்கோங்க, he was not eloquency. He didn't have he had forgotten that language. அந்த கமாண்ட் போயிடுச்சு. அதனால அவன் சொல்றான், நான் போக முடியாது, ನನಗೆ ಇವಾಗ ಭಾಷೆ ಏನಾಗಿದೆ ಮರ್ತೋಗಿದೆ, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறான். வாசிமா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? வாயை கொடுத்த நானு வார்த்தையை கொடுக்க மாட்டேனா? வாழ்க்கை கொடுத்த நானு காப்பாற்ற மாட்டேனா? ஜீவனை கொடுத்த நான் உன்னை எழுப்ப மாட்டேனா? ஞானத்தை கொடுத்த நான் உன்னை நடத்த மாட்டேனா? ஹல்லேலூயா. சில நேரங்கள் ஆண்டவர் அப்படி பேசணும் நம்ம கிட்ட. அந்த உறவுல நம்ம இருக்கணும், அந்த நெருக்கத்துல நம்ம இருக்கணும். அப்போ அந்த ப்ராக்சிமிட்டியில வந்துட்டான், இவ்வளோ கிட்ட வந்துட்டான், இனிமே இவனை எப்படி பிடிக்காம விடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை தொடர்ந்து பிடிச்சிட்டே இருந்தாரு. ஒருவேளை அன்னைக்கு காத்தால அவங்க வராம அவங்க மாமனார் வீட்டுக்குள்ள இருந்திருந்தா அது வேற கதை, நீ எங்கேயோ இருந்திருந்தா அது வேற கதை. ஆனா இப்போ நீ உன்னை ரட்சிக்கப்பட்டு நீ தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு இப்பொழுது வேற. இப்போ ஆண்டவர் உன்கிட்ட டீல் பண்ற விதம் வேற. அப்போ அவர் டீல் பண்ணது வேற, இப்போ உன்கிட்ட டீல் பண்ற விதம் வேற. ஒருவேளை மோச வீட்டிலே இருந்திருந்தா அது வேற விஷயம். ஆனா ஆடுகள் மேய்க்க தேவனுடைய பர்வதத்துக்கு நேராய் வந்துட்டான். அது மாத்திரம் இல்ல, அந்த முட்செடியை கண்களால பார்க்கிற கிட்ட வந்துட்டான். சில நேரங்களில் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஆண்டவர் கிட்ட வர வர எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி. நான் மறுபடியும் சொல்றேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், அத வார்த்தையை நீங்க சொல்லாதீங்கள். அது பிசாசுனால உண்டாக்குகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. இது அநேகருக்குள்ள வருகிற ஒரு வஞ்சனைக்குரிய வார்த்தை. நிறைய பேரு without their knowledge they are making confessions that are against the scripture, that is against the very character of God. ஆண்டவருடைய சுபாவத்துக்கு மாறான ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நெருங்கி வருவதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா சில நேரங்களில் நமக்கு அப்படி தோணுது, சில விஷயங்கள் நமக்கு அப்படி நடப்பதுனாலையோ சில காரியங்கள் நடப்பதுனாலையோ ஒன்று மாத்திரம் நான் சொல்றேன், நீ ஆண்டவருடைய பிள்ளை என்ற அடையாளம் மாத்திரம்தான் பிசாசுக்கு பயத்தை கொடுக்குமே தவிர வேற எதுவுமே கொடுக்காது. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதான அந்த ஒரு அடையாளம் மட்டும்தான், அந்த அடையாளத்தை வைத்துதான் பிசாசு பயப்படுவான், பாதாளம் நடுங்கும். வேற எதற்குமே பிசாசு நடுங்க மாட்டான். அப்போ மோசேயுடைய காரியத்தை நீங்க இங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், வாயை உண்டாக்கினது யாரு? உனக்கு ஒண்ணு சொல்ல எனக்கு தெரியும்னா உன்னை நடத்தவும் எனக்கு தெரியும். உன்னை அழைத்திருக்கிறேன்னு சொன்னா உன்னை பரலோகத்துல போய் சேர்க்கவும் எனக்கு தெரியும். உன்னை நான் பேர் சொல்ல அழைத்திருக்கிறேன் என்றால் உன் பேரை நான் அறிந்து உன்னை அழைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அவனை அழைத்தவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லிடலாமா? அழைத்தவருக்கு எல்லாம் தெரியும். நான் எப்படி என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். அழைத்தவருக்கு தெரியுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டுக்கொண்டால் மாத்திரம் போதும். மோசே கேட்டது பாதி, பேசினது அதிகம். திக்குவாயா அப்படிதான் அவ்வளோ நேரம் பேசுவாங்களா? அப்போ கேட்டது குறைவு, பேசுறது அதிகம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? கொஞ்ச நேரம் நீ கேளு. யாரை பத்தியா நீ ஜெபித்து கொண்டிருக்கிறியா, அவங்கள பத்தி என்னன்றது என்ன கேளு. எங்கெங்கோ நீ தேடாத, உன்னுடைய அசம்ஷன்ஸ்ல நீ இராத. உன்னுடைய அசம்ஷன்ஸ் சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப தவறா இருக்கலாம். மேபி உன்னை குறித்தே உன்னுடைய அசம்ஷன்ஸ் குறைவா இருக்கலாம். இல்ல அந்த காரியத்தை அந்த சூழ்நிலையை பற்றி உன்னுடைய அசம்ஷன்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கலாம். மேபி அந்த அசம்ஷன்ஸே ராங்கா இருக்கலாம். அந்த அசம்ஷன்ஸை முதல் மாற்றணும். அசம்ஷன்ஸ் என்ன? அந்த நினைவுகள். அப்படிப்பட்ட ஒரு அசம்ஷன்ஸ்க்கு சரியான வார்த்தை என்ன சொல்லலாமா தமிழ்ல?
நினைவுகள், யூகிக்கிறது. யூகம். யூகிக்கிறது. எஸ், யூகம். வெರಿ ಕರೆಕ್ಟ್. ಕರೆಕ್ಟ್, ಎಕ್ಸಾಕ್ಟ್ ಮೀನಿಂಗ್ ಅದು. ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ. ನೀನು ಊಹಿಸ್ತಾ ಇರೋದು ತಪ್ಪಾಗಿರ್ಬೋದೇನೋ, ನಿನ್ನ ಊಹೆ ತಪ್ಪಾಗಿರ್ಬೋದೇನೋ. ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ಚಿಂತನೆಗಳು ನಿನಗೆ, ನಿನ್ನ ಊಹೆಗಳು, ಇವನಿಗಿದ್ದಂತ ಊಹೆ, அவனுக்கு அந்த யூகம் என்னவா இருந்திருக்கலாம். சில நேரங்களை நாம எல்லாமே சரியா ஊகிக்க முடியாதுங்க. எல்லாவற்றும் அவனுக்கு அங்க இருந்து கொண்டு எகிப்துடைய எந்த காரியத்தையும் அவன் யூகிக்க முடியாது. ஏன்னா அது விட்டு பந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. அவன் எதை யூகிச்சாலும் அது என்ன இருக்காது, சரியா மேட்ச் ஆகாது. தெரியாத விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் அழைக்கும் போது ஆண்டவர் எந்த காரியத்தை கூட நாமளா ஊகித்துக் கொள்ள வேண்டாம். நான் யாருக்கோ இன்னைக்கு சொல்றேன், பல காரியங்கள் நீங்க ஊகித்து 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 செய்ய வேண்டியதை செய்யாமல் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. ಕೆಲವು ಊಹೆಗಳು ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ತಪ್ಪಿಸುತ್ತದೆ. ಕೆಲವು ಊಹೆಗಳು ನಾವು ಮಾಡಬೇಕಾಗಿರುವುದನ್ನು ಮಾಡದೆ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ಹಿಂಜೇರಿಯಲು ಅದು ಆಹ್ವಾನ ಆಗತ್ತೆ. இவன் என்ன சொன்னா, பயங்கரமான அசம்ஷன்ஸ் இவனுக்கு. அவன் கேட்காம போனா என்ன பண்றது, அவன் இது செஞ்சா என்ன பண்றது, பயங்கரமான கேள்விகள் அவனுக்குள்ள. ஏன்னா இந்த ஏன் வருது தெரியுமா, ஏன் நமக்கு அப்படி யூகிக்கிறோம்? நடக்காததை பத்தியே எத்தனையோ பேருக்குங்க அந்த மாதிரி நடக்கிறதுக்கே இல்லை. ஆனா அதை யோசிச்சு அதை ஒரு பெரிய கற்பனையா போய் அதே ஒரு பெரிய கட்டாய் மாறிவிடும். some assumptions can become bondages. some assumptions can kill your calling. some assumptions, சில காரியங்கள் நீங்க அசியூம் பண்ணிக்கிற, இல்லை என்றால் நீங்க யூகிக்கிற சில காரியங்கள் உங்களுடைய அழைப்பை அது கொன்றுவிடும். உங்களை அழைப்பில நீங்க நடக்காதபடிக்கு உங்களை பின்மாற்றத்துல கொண்டு போய்விடும். அநேகர் பின்மாற்றத்துல போனதுக்கு காரணம் பெரிய அவங்க வாழ்க்கையில பாவம் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா சில காரியங்களை ஊகித்து சில காரியங்களை செய்யாமல் போறது. நன்மை என்று தெரிந்து செய்யாமல் போனால் பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கும். ಒಳ್ಳೇದು ಎಂದು ತಿಳಿದು ಅದನ್ನು ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ಪಾಪ ನಿನ್ನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಮಲಗಿರುತ್ತಂತೆ. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கிற சில நேரங்கள்ல some assumptions. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எப்படிப்பட்ட அந்த அசம்ஷன் என்ற காரியத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே. என்ன நடந்து விடுமோ, என்ன ஆகி விடுமோ, என்ன ஒருவேளை இப்படி போய் விடுமோ, ஒருவேளை அப்படி போயிடு விடுமோ. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல ஒண்ணும் நடக்காது. கர்த்தர் உனக்கு வைத்தது வந்தே வரும். கர்த்தர் உனக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை யாரும் தடை செய்ய முடியாது. கர்த்தர் அழைத்த அழைப்பு உண்மையுள்ளது. கர்த்தர் ஏன்னா அவர் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை அப்படிப்பட்டது. எவ்வளவு பெரியவரை நாம் நம்பி இருக்கிறோம். இவனுக்கு அவர்கிட்ட பேசுறானே ஒளிஞ்சு அவர் எவ்வளவு பெரியவர் என்பது அவனுக்கு அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குது. இவ்வளோ பெரியவர் என்னை கூப்பிடுறாரு, இவ்வளோ பெரியவர் என்கிட்ட பேசி கொண்டிருக்கிறாரு, இவ்வளோ பெரியவர் எனக்கு இருக்கிறார். சொல்லுங்க, மீ அண்ட் மை பிக் காட். நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வது, தனிமையில இருக்கும்போது, சில பாடுகள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது, நான் ஒரே ஒரு காரியம், மீ அண்ட் மை பிக் காட். இதுதான் எனக்கு அப்படியே ஒரு பூஸ்ட். இன்னொருத்தர் வந்து எனக்கு பூஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை, நாமளே வார்த்தையை கொண்டு பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமென். அப்போ நான் சொல்லுவேன், சரி நேரம் இல்லை, மீ அண்ட் மை பிக் காட். எல்லாரும் சொல்லலாம், மீ அண்ட் மை பிக் காட். சொல்லுங்களேன், நல்லா இருக்கும். மீ அண்ட் மை சொல்லி பாருங்களேன், அந்த மூமெண்ட்ல பாருங்க, you will notice something happening within you. Me and my big God. Not me and my big problem. Not me and my big நானும் என் பெரிய பிரச்சனை. Me and my big God. Me and my big God. தனிமையில இருக்கும் போதெல்லாம் நான் சொல்லிக் கொள்வது, சில பிரச்சனைகள் வரும், மீ அண்ட் மை பிக் காட். அது சொல்லும் போதே உண்மையிலே சொல்றேன், எத்தனையோ 1000 முறைகள் இட் ஹஸ் ஸ்ட்ரென்தன்ட் மீ லைக் நத்திங் எல்ஸ். பரிசுத்த ஆவியானவர் அப்படியே அரவணைக்கிறதை ருசித்து பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் பெரியவர், அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது படிமா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ,
நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் பாருங்க சொல்லிட்டாரு, நீ யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ. நீ செய்ய வேண்டியதெல்லாம் சில காரியங்கள் சின்ன விஷயம்தான். நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அது பெரிய விஷயம் கிடையாது. நீ அதை பெருசா ரொம்ப பெருசா பார்க்காத, பிரச்சனைய பெருசா பார்க்காத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில பேருக்கு ஐயோ பிரச்சனையே அதுதான். என் பிரச்சனைய பெருசா பார்க்கறதா என் பிரச்சனையே. என் பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனையா பார்க்கறது தான். அதுதான் என்னுடைய பிரச்சனை. அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறார். சம்டைம்ஸ் அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையே, மீ அண்ட் மை பிக் காட் சொல்லி பாருங்களேன், பிரச்சனை பெருசாவே இருக்காது. பிக் காட் இருக்கும்போது அதுக்குதான் அவர் சொல்றாரு, ஐ அம் a big God man. நான் ரொம்ப பெரிய தேவன். எகிப்தியையும் உங்க தாத்தாவையும் ஆல்ரெடி நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஆல்ரெடி அவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். நீ ஜஸ்ட் போய் நில்லு மேன். யூ ஜஸ்ட் போய் நில்லு. அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டியது. நீயாச்சு உன் கோலாச்சு போய் நில்லு. உன் கோலை கூட நான் என்ன பண்ணிட்டேன், மாத்திட்டேன். ஆனா உன்னை மாத்துறதுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது. பாத்தீங்களா, கோலை என்ன பண்ணிட்டாரு, மாத்த முடிஞ்சது. கோலை சர்ப்பமாக்க முடிஞ்சது. ஆனா அவனை மாத்துறதுக்கு டைம் எடுத்தது. அதுதான் நான் சொல்லுவேன், ஹியூமன் ஸ்பிரிட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டபர்ன். ஹியூமன் ஸ்பிரிட் மாத்திரம் டீல் பண்றது தான் மிகவும் கடினமானது. இட் இஸ் ஈஸி. அதை அபிஷேகம் பண்ணி அதை சர்ப்பமாய் மாத்தி மறுபடியும் அவன் கையை மாத்தி இத்தனை காரியங்கள் செய்த போதிலும் அவனை மாற்றுவது அவ்வளோ, அவனுடைய ஹியூமன் ஸ்பிரிட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது மோசேக்கு. இன்னைக்கு ஒண்ணு நீங்களும் நான் கேட்கணும், ஆண்டவரே ನನ್ನ ಆ ಹ್ಯೂಮನ್ ಸ್ಪಿರಿಟ್ ನನ್ನ ಮಾನುಷಿಕ ಆತ್ಮವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಡಲಗೊಳಿಸಿ ಸ್ವಾಮಿ, ಸಡಲಗೊಳಿಸಿ. கொஞ்சம் அது என்ன ஆகட்டும் ஆண்டவரே, கொஞ்சம் லகுவாகட்டும், அது இழகட்டும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால. அது யாரு கடினமா இருந்தாலும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால அது லகுவாகட்டும் ஆண்டவரே, in Jesus name. அவ்வளவு காரியங்கள் பார்த்த பொழுதும் கடினங்கள் இருக்க முடியும் என்பதற்கு இந்த வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. எவ்வளவு பயங்கரமான அற்புதங்களை பார்த்த பிறகும் சில நேரங்களில் சில கடினங்கள் வந்துவிட முடியும். So that was happening and God கோலை பார்த்தேன், உன் கையாச்சு, இப்போ உன்னையே நான் கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியது இருக்குது. உன்னையே நான் இன்னும் கொஞ்சம் தொட வேண்டியது இருக்கிறது. உன்னையே இன்னும் கொஞ்சம் நான் ஷேப் பண்ண வேண்டியது இருக்குது. உன்னையே இன்னும் கொஞ்சம் உலக காரியத்திலிருந்து நான் இழுக்க வேண்டியது இருக்கிறது. இன்னும் உலக காரியத்திலிருந்து இன்னும் முன்னே நான் என்ன பண்ணணும், எனக்கு கிட்ட நான் இழுத்துக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை ஒருவரை குறித்தும் கர்த்தர் அப்படி விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். He wants us to be close to him. அந்த ஒரு ப்ராக்சிமிட்டிக்கு போகிற வரைக்கும் தாங்க ப்ராப்ளம். அந்த ப்ராக்சிமிட்டிக்கு வந்த பிறகு அவர் பார்த்து கொள்வார். சில நேரங்களில் அந்த ப்ராக்சிமிட்டி கஷ்டப்பட்டா உளுந்தோ ஏஞ்சோ அவருடைய சமூகத்துக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா, ஏதோ ஒன்று பண்ணோம். ஆனா எப்படியோ அவங்க கிட்ட கேட்டோமோ, சண்டை போட்டோமோ, பிரச்சனை பண்ணோமோ, ஜஸ்ட் சம்மோ என்ன பண்ணி வந்துட்டோம் பாத்தீங்களா. இதுதான் ப்ராக்சிமிட்டி. இவ்வளவு கிட்ட வந்த உன்னை விடுவாரா? ஆமென். இவ்வளவு கிட்ட வந்தவரை உன்னை பயன்படுத்தாம கர்த்தர் விட மாட்டார். இவ்வளவு கிட்ட வந்த மோசே இனி நான் பயன்படுத்தாம விட மாட்டேன். இவ்வளவு கிட்ட வந்துட்டேன், இவ்வளோ காரியங்களை நீ என்ன பண்ணிட்ட, எகிப்தில இருந்து ஓடி வந்த, அங்க இருந்து போந்த, இவ்வளோ காரியத்தை நீ வந்து சகிச்சு இவ்வளோ காரியத்தை வந்த பிறகு இப்போ போய் நீ பின்வாங்கலாமா? இப்போ போய் நான் உன்னை விடுவேனா? நீ என்ன சொன்னாலும் நீ சொல்லிட்டே இரு. நான் எனக்கு இந்த வசனம் கீழே படிமா. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். பாருங்க, இந்த இடத்து வரைக்கும் ஆண்டவர் அவன்கிட்ட பேசிட்டே இருந்தார். இந்த இடம் வரும்போதுதான் ஆண்டவர் கோபம் வந்ததுன்னு வசனம் இருக்கிறது. என்ன சொல்றான், வேற யாருன்னா உங்களுக்கு சித்தமானது நான் உனக்கு சொல்லட்டுமா, சித்தமா இருப்பது நீ என்னை ஆராதிப்பது, நீ என்னை ஆராதிக்கணும், உன் குடும்பம் என்னை ஆராதிக்கணும் என்பது என்னுடைய சித்தம், என்னுடைய சித்தம். நீ அதை மாறாக நீ மாத்தி சொல்லக்கூடாது. இவன் வாயிலேயே மாத்தி சொல்றான் பாருங்க.
எனக்கு வேண்டாம், நீங்க யாருக்கு பதிலா யாருன்னா அனுப்புங்க. அவனே மாத்தி சொன்னாலும் ஆண்டவர் விட மாட்டார். யாருக்கோ தான் நான் சொல்றேன் இன்னைக்கு, அவங்களே மாத்தி சொல்றாங்களா கர்த்தர், ஐயோ எனக்கு வேண்டாம்ப்பா இதெல்லாம், நான்லாம் அதெல்லாம் வரமாட்டேன்ப்பா, எனக்கெல்லாம் இது வேண்டான்னு சொல்கிறவர்களை தான் கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவங்களுக்கு தான் தேவை இன்னைக்கு இந்த வார்த்தை. கடினமாய் போய் அவனே சொல்லுறான், வேற யாருக்குன்னா கொடுத்துருங்க ஆண்டவரே. எவ்வளோ பெரிய அழைப்பை இழந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய what a mighty thing he would have lost. ஐயோ, I just cannot even imagine. ஆண்டவர் சில விஷயங்களை நமக்கு பேசாம விட்டுருந்தா, நம்மள அங்கே விட்டுருந்தா, அங்கே நம்மளை போட்டிருந்தா, இல்ல அங்கே நம்மளை மறந்திருந்தா, வாட் எ மிஸ். சொல்லுங்க, வாட் எ மிஸ். எவ்வளோ பெரிய காரியத்தை இழந்திருப்பேன்பா, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை. மோசே போல பயங்கரமான தரிசனங்களை எழுந்திருப்பானே, அவ்வளோ ஜனங்களை அவன் நடத்துவதை எழுந்திருப்பான். ஏன்னா அழைக்கும் போது நமக்கு அது சின்ன அற்பமாய் தான் இருக்கும், அது அற்பமாய் தான் இருக்கும். யாருக்கும் சம்படி வாட் யூ ஆர் டூயிங், அவங்க கண்ணில் அது ரொம்ப அற்பமா இருக்கலாம், அவங்க கண்ணில் அது ரொம்ப பெரிய விஷயமா, இந்த மாதிரி நான் செய்வேன், உன்னை விட அழகா செய்வேன், உன்னை விட எனக்கு ஜாஸ்தி, உன்னை விட எனக்கு தெரியும், உன்னை விட நான் பெட்டரு, உன்னை விட எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, வேற யாரையும் இல்லை, இவங்களை அழைச்சிருக்கிறேன், இவங்களை கொண்டு தான் உனக்கு அடி, உன்னை கொண்டு தான் அவங்க, எனக்கு தெரியாது அவங்க யாரு, ஆனா உன்னை கொண்டு தான் அவங்க. புரிஞ்சவங்க ஆண்டவருக்கு ஆமென்னு சொல்லிடுங்க. உன்னை கொண்டு தான் அவங்க, உன்னை கொண்டு தான் அவங்க, உன்னை வைத்து தான் அவங்க, உன்னை வைத்து தான் அவங்க, அவங்க யாரா இருந்தாலும் உன்னை வைத்து தான். ஏன்னா நீ தான் ப்ராக்சிமிட்டியில வந்திருக்கிற பிள்ளை, நீ தான் கிட்ட இருக்கிற பிள்ளை, நீ தான் நான் தட்டினாலும் கேட்கிற பிள்ளை, நீ தான் நான் பேசினாலும் கேட்கிற பிள்ளை, நீ தான் எனக்கு என் கிட்ட இருக்கிற பிள்ளை, நீ எனக்கு சமீபமா இருக்கிற பிள்ளை, நீ என்னுடைய வசத்துல இருக்கிற பிள்ளை, நீ தான், உன்னை வைத்து தான் அவங்க, அந்த ஜனங்க உன்னை வைத்து தான். ஏன்னா அவங்க ப்ராக்சிமிட்டிலே வரல, அவங்க அந்த கிட்டே வரல. மாமனார் எவ்வளவோ செய்தவர் தான், மோசேயோட மாமனார் எத்ரோ, ரகுயேல் 2 பேர் இருக்குது அவருக்கு. அப்படிப்பட்டவருக்கு கிடைக்காதது உனக்கு கிடைச்சிருக்குது, அதை இவன் என்ன பண்ணல, சரியா கிரகிக்கல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒண்ணு சொல்லுங்க, ஆண்டவரே எனேபிள் மீ லார்ட், என்னுடைய விஷனை பெரிதாக்குங்க, சொல்லி பாருங்க, என்னுடைய விஷனை பெரிதாக்குங்க ஆண்டவரே. எக்ஸ்பேண்ட் மை விஷன் ஓ காட் திஸ் மார்னிங், என்னுடைய விஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. நான் இங்க வந்து உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த ப்ராக்சிமிட்டியில இருக்கிறேன், என்னுடைய விஷன் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா, எனக்காக நீங்க வைத்திருக்கிறது நான் காணும்படியாக என்னுடைய விஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஆண்டவரே, அது விரிவாகட்டும் ಆಂಡವರೇ, அதை நீங்க விரிவாக்கி காமிங்க ಆಂಡವರೇ. ನನಗೆ ನೀವು ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ನನಗೆ ವಿವರಿಸಿ ಸ್ವಾಮಿ, ಅದನ್ನು ನೀವೇನ್ ಮಾಡಿ ಅದನ್ನು ವೃದ್ಧಿಗೊಳಿಸಿ, அது விரிவாகட்டும் ஆண்டவரே. அப்போ இங்க அவன் பேசும்போது கண்ணதல் கூட ஓದ್ತೀರಾமா? ಅದಕ್ಕೆ ಮೋಶೆ, ಸ್ವಾಮಿ, ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬೇರೊಬ್ಬನನ್ನು ನೇಮಿಸಬೇಕು ಎನ್ನಲು ಯೆಹೋವನು ಅವನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡು ನಿನ್ನ ಅಣ್ಣನಾಗಿರ ಲೇವಿಯನಾದ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவன் சொல்றான், வேற யாருன்னா நான் சொல்றேன், ஆரோனே இல்லாம மோசையே வைத்து ஆண்டவர் எல்லாம் செய்திருப்பாரு. சில நேரங்கள்ல நீங்க எதுக்கு எப்படி எல்லாம் கேட்காதீங்க, ஆரோனை அனுப்புறதுக்கு, ஆரோனை பயன்படுத்துறதுக்கு பல விஷயம் அவருக்கு இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல ஆரோனை பத்தி அவனுக்கு அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வைத்திருக்கிறது உனக்கு தெரியல, அதனால நீ என்ன பண்ணு, தெரிஞ்சது மாத்திரம் பேசு, தெரியாததை பேசாத. படிமா, ஓதிமா. ಯೆಹೋವನು ಅವನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡು ನಿನ್ನ ಅಣ್ಣನಾಗಿರುವ ಲೇವಿಯನಾದ ಆರೋನನಿದ್ದಾನಲ್ಲ, ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಬಲ್ಲವನೆಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಅವನೇ ನಿನ್ನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ, ನಿನ್ನನ್ನು ಕಂಡು ಸಂತೋಷಿಸುವನು. அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
உன்னுடைய அசம்ஷன்ஸ்க்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீ இவ்வளோ நாள் வச்சிருக்கிற ஒரு காரியத்தை உன் மண்டல வச்சிருக்கிற பாரு, அதை இன்னைக்கு கொஞ்சம் இறக்கி வச்சுடு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. பக்கத்துல சொல்றதை விட நமக்கு நாமே சொல்லிக்கிறது பெட்டர். என் மண்டல இவ்வளோ நாள் வச்சிருக்கிறது கொஞ்சம் இறக்கி வச்சிடுறேன் சொல்லி பாருங்களேன். யூ வில் பிகம் லைட்டர். இவ்வளோ நாள் வைத்திருக்கிற இந்த வெயிட்டு, இவ்வளோ நாள் வைத்திருக்கிற இந்த குழப்பம், இவ்வளோ நாள் என் மண்டல வைத்திருக்கிற காரியத்தை இன்னைக்கு கொஞ்சம் இறக்கி வைக்க ஆண்டவரே நீங்க பேசியிருக்கிறதுனால நான் கொஞ்சம் இறக்கி வச்சிடுறேன். The Lord is saying, just leave it. Leave all your assumptions. Just give it up to me. அதை விட்டுடு அந்த assumptions-ஐ. ஏன்னா கர்த்தர் தொட்ட ஒவ்வொருக்கும் வல்லமை இருக்குது. இன்னைக்கு நான் சொல்றேன் மறுபடியும், சில பேரெல்லாம் நான் சொல்றேன் ஆண்டவரை தேடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. இனி நோ லுக்கிங் பேக். இனி நோ லுக்கிங் பேக். இனி நோ லுக்கிங் பேக். சில பேர் சொல்லுவாங்க இதனால அது, அதனால இது, இதனால அது. அதெல்லாம் இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படுவதாக. நான் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், கர்த்தரோட வல்லமை ஒவ்வொரு சரீரத்தையும் தொடும். நான் சொல்றேன், கர்த்தரோட வல்லமை ஒரு மரணத்தையும் நம்ம மத்தியில அனுமதிக்க முடியாது. நீயும் நானும் மட்டும் அவரை பற்றி கொண்டிருந்தால் போதும். நான் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்க போறேன். எல்லா அகால மரணங்கள் இயேசுவின் நாமத்துல கட்டப்பட்டு விலகுவதாக. I come against every untimely death in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். சில நேரங்களில் சில காரியங்களை கட்டுவதற்கு தேவ ஆலயம், தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு பயன்படுகிறது. அப்போ இங்கே ஆண்டவர் அவனை சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நீ அசம்ஷன்ஸ்லேருந்து வெளியில வா தேவ பிள்ளையே. உன்னுடைய நீ வைத்திருக்கிற உன்னுடைய மைண்ட்ல வைத்திருக்கிற சில காரியங்களிலிருந்து இன்னைக்கு வெளியில வா இயேசுவின் நாமத்தினால. டோன்ட் ட்ரை டு திங்க் அந்த ஃப்ரெண்டு நான் விட்டுட்டேன், அவன் என்ன செய்வானோ, அதனால அது என்ன லாஸ்ட்ல போய் முடியுமோ, அவங்கள நான் இன்னைக்கு பேசாம போயிட்டேன் அதனால அவங்க. எனக்கு சில நேரங்கள் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சது யாரு? எத்தனையோ முறை என்ன கேட்டிருக்கிறாரு. சில நேரங்கள்லாம் வருகிற பாடுகள், அப்படியே பாஸ்டமா யார் அது? உங்களை அப்படியெல்லாம் நடக்கும்போது, சில வேதனைகள் மனசு கவலைகள் வரும்போதெல்லாம், ஆண்டவரே அவங்க பேசாம போயிட்டா என்ன பண்றது? ஐயோ இது நடக்காம எனக்கு வர சில காரியங்கள். அப்போ ஆண்டு ஒண்ணு தான் சொன்னார், அவங்கள பார்த்தா நான் உனக்கு ஊழியத்தை அழைச்சேன், இதை பார்த்தா நான் உனக்கு ஊழியத்தை அழைச்சேன். எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல அழைச்சது நான் மட்டும் என்றதை மாத்திரம் உன்னுடைய மைண்ட்ல இறக்கி வச்சுக்கோ. நான் மாத்திரம்தான் உனக்கு சாஸ்வதம். நான் மாத்திரம்தான் சாஸ்வதம். நான் மாத்திரம்தான், என் அழைப்பு மாத்திரம்தான் நிரந்தரமானது. அதைத்தான் ஆண்டவர் அழைக்கும் பொழுதே அடிச்சு அழைக்கிறார். சொல்றாரு, மோசே நான் உன்னை அழைக்கும் போதே காரியத்தை சொல்லி அழைத்திருக்கிறேன். All of you have a calling that is cannot be valued. அதை எந்த காரியத்தை குறித்து வேல்யூ பண்ண முடியாது. தொடர்ந்து வாசிங்கம்மா. ಬೇರೊಬ್ಬನನ್ನು ನೇಮಿಸಬೇಕು ಎನ್ನಲು ಯೆಹೋವನು ಅವನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡು, ನಿನ್ನ ಅಣ್ಣನಾಗಿರುವ ಲೇವಿಯನಾದ ಆರೋನನಿದ್ದಾನಲ್ಲ, ಅವನು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಬಲ್ಲವನೆಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. ಅವನೇ ನಿನ್ನನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ, ನಿನ್ನನ್ನು ಕಂಡು ಸಂತೋಷಿಸುವನು. ನೀನು ಅವನ ಸಂಗಡ ಮಾತಾಡಿ ಹೇಳಬೇಕಾದ ಮಾತುಗಳನ್ನು அவனுக்கு ತಿಳಿಸಬೇಕು. நீ பார்வோன் கிட்ட பேசுறதுக்கு டைரக்டா உன்னை அனுப்பல. நீ அட்லீஸ்ட் ஆரோன் கிட்ட பேசுறதுக்கு ஆச்சு நீ என்ன இருக்கணும், தயாரா இருக்கணும். சில நேரங்கள்ல பார்வோன் கிட்ட நீ பேசுறதுக்கு முன்னாடி ஆரோன் கிட்ட பேசு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த வெளிப்பாடுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நிறைய நேரங்களில் பார்வோனை பார்த்து எனக்கு பயம் இருக்கலாம், ஆனா ஆரோனை பார்த்து பயம் வரக்கூடாது. பார்வோனை பார்த்து அது பெரிய காரியம், ஓகே. பார்வோனை கண்டு பயப்பட போதோ அது ಆರೋನನ ಕಂಡು ಆರೋನ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಆಮೇಲೆ பார்வோன் ಹತ್ರ ಮಾತಾಡು. நிறைய நேரங்கள்ல பார்வோனை நினைச்சு அந்த அசம்ஷன்ஸ்ல இருந்தேன்னா, நான் அனுப்புற ஆரோன் உனக்கு தெரியாம போயிடுவான். நான் அனுப்புகிற ஆரோனை நீ பார்க்காம போயிடுவ. ஆரோனோட பேசுறதுக்கு அஞ்ச வேண்டாம். ஆரோன்களை சில நேரங்களில் பேச வைத்து தான் ஆண்டவர் உன்னை பார்வோன் கிட்ட அனுப்புவார். நீ ஆரோன் கிட்டே பேசுறதுக்கு நீ தயங்கினா, அதுதான் மோசேக்கு இருந்த பலவீனம். அதுதான் மோசேக்கு இருந்த பெரிய பலவீனம். என்ன தெரியுமா? he was not willing to speak to Aaron. He was not even prepared. He was not even there. முதல்ல ஆண்டவர் ஆரோன் கிட்ட கனெக்ட் பண்ணி அப்புறம் தான் பார்வோன் கிட்ட கனெக்ட் பண்றாரு.
முதல்ல ஆண்டவர் எப்போ எடுத்த உடனே உனக்கு பெரிய சேலஞ்ச் கொடுக்கறது இல்லை. எடுத்த உடனே உனக்கு பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, பெரிய பயங்கள் அல்ல. ஃபர்ஸ்ட் ஆரோன், அப்புறம் தான் பார்வோன். பிடிச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இந்த வார்த்தையை. ஆரோன் கிட்ட பேச வேண்டாம். ஆரோன் வசனம் சொல்லுது, பார்வோன் வேணா உனக்கு கோபமா இருக்கலாம், ஆனா ஆரோன் எப்படி இருப்பான் உனக்கு சந்தோஷமாய். வாட் a beautiful, எவ்வளவு அழகா அந்த படியை ஆண்டவர் அமைச்சு கொடுக்கிறார் தெரியுமா? நான் சொல்லுவேன், ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் அமைக்கிற படிகள் அழகானவைகள். முதல்ல ஆரோன் கிட்ட, ஆரோன் உன்னை பார்க்கறதுக்கு சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்கிறான். he is happy, but because you didn't see, I had to show this. நீ முதல்லயே நீ வந்துட்டு இருந்தீன்னா அது உனக்கு நல்லா சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும். ஆனா பரவாயில்ல, இப்ப நான் சொல்றேன், முதல்ல ஆரோன், அப்புறம் தான் பார்வோன். முதல்ல ஆரோன், அப்புறம் தான் பார்வோன். சில நேரங்களில் நம்ம ஆரோனை மறந்துடுறோம். சில ஆரோன்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன நினைக்கிறோம், நம்ம பார்வோனை மாத்திரம் மனசுல வைத்து இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பார்வோனுக்கு முன்னாடி ஆரோனை உனக்கு அனுப்பி இருக்கிறேன். பார்வோனை நீ என்ன பண்ணு, சந்தித்து, அதனால நீ பலம் அடைந்து இனி நீ பேச வேண்டியதுக்கு பயப்படாமல் போவதற்கு ஆரோனை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அது நீங்க செய்கிற ஊழியமா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற காரியங்களா இருக்கட்டும், அது சின்ன காரியமா இருக்கட்டும், பெரிய காரியமா இருக்கட்டும், கர்த்தர் ஆரோன்களை நமக்கு டெஃபினட்டா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா? கடைசி வரைக்கும் இருந்தான் இந்த ஆரோன். கடைசி வரைக்கும் ஆரோன் என்ன பண்ணான், கூடயே ஒட்டி கொண்டிருந்தான். எவ்வளோ நாளும் அவன் ஊழியம் செய்தானோ அவ்வளோ நாளும் ஆரோனும் கூட இருக்க அவனுக்கு என்ன ஆயிற்று, ஏனென்றா பார்வோன் போயிட்டான், ஆனா ஆரோன் இருந்தான். யாருக்குன்னா புரியுதாங்க? பார்வோன் போயிட்டான். பார்வோனை மடங்கடிக்க தேவன் யாரை கொடுத்தார் இவனுக்கு? ஆரோனை கொடுத்தார். சில ஆரோன்களை தேவன் வைக்காமல் உன் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் இல்லை. யாரும் சொல்லிடாதீங்க, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு எந்ததும் இல்லை, ஐயோ நான் ஒண்டியா இருக்கிறேன், நான் கண்டியா இருக்கிறேன். இப்படி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால தேவ பிள்ளைகள் பேசக்கூடாது. பேச நமக்கு அனுமதி இல்லை. ஏனென்றால் God has given you Aaron before you can meet the Pharaoh போயிட்டான். ஆரோனுடைய கோல் என்று சொல்லப்படுகிறது. ஆரோனுடைய கோல் என்று முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அது வரைக்கும் ஆரோன் ஓடிக்கொண்டே இருந்தான் மோசையோடு. இன்னைக்கு கர்த்தர் யாருக்கோ சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? ஆரோன்களை மறந்துடாத. ஆரோன்களை என்ன பண்ணாத, உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற ஆரோன்கள் முக்கியமானவர்கள். ஆரோன்களை நீ சந்தோஷப்படுத்து, ஆரோன்களை நீ பிடித்து வைத்துக்கோ, ஆரோன்களுக்காக நன்றி சொல்லு. ஆண்டவரே, வாழ்க்கையில இருக்கிற ஆரோனுக்காக நன்றி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தேங்க்யூ லார்ட். அது பெரிய விஷயமா இருக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு ஆரோன் இருக்கா ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற ஆரோன் எனக்கு நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. நீர் வைத்திருக்கிற காரியங்கள் எனக்கு இருக்கதான் செய்கிறது ஆண்டவரே. ஐ எம் நாட் அலோன் இன் திஸ். நான் இதுல ஒண்டி அல்ல. ஐயோ, எப்படி ஜெயிக்க போறேன், எப்படி அவங்க கூப்பிட்டா போகாம இருக்க போறேன், எப்படி மறுபடியும் என்னை இழுத்தா நான் விழாமல் எப்படி இருக்க போறேன், எப்படி இதற்கு திருப்பி நான் விழுந்து போகாமல் இருக்க போறேன், மறுபடியும் அது ஏன் வராம, எப்படி அதில் நான் திருப்பி அந்த காரியம் வராம எனக்கு எப்படி இருக்க போகுது, அப்படியெல்லாம் கொஸ்டின் இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆரோன் அப்புறம் தான் பார்வோன். ஆரோனை பார். இப்போதைக்கு இந்த டைமுக்கு உனக்கு தேவை ஆரோன் தான். ஆரோன் சந்தோஷமாய் உன்னை தேடி வருகிறான். ஆரோன் என்றால் சந்தோஷம், ஆரோன் என்றால் உனக்கு வருகிற ஐக்கியம். இதை மாத்திரம் நீ கவனத்தில் வைத்துக்கோ. Be thankful for the Aarons that God has put in our lives. பார்வோனை பத்தி அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், சேர்ந்து டீல் பண்ணிக்கலாம். Because that is too big a thing that we will deal. இப்போ ஆரோன் சொன்ன பிறகு ಇದಕ್ಕೆ என்ன ಆಯ್ತು பாருங்க. இப்போ ಅವನುடைய பதில், ಅವನ ಬಾಯಿಗೂ ಸಹಾಯವಾಗಿದ್ದು ನೀವು ಮಾತಾಡಬೇಕಾದನ್ನು ಬೋಧಿಸುವೆನು. ಅವನೇ ನಿನಗೋಸ್ಕರ ಜನರ ಸಂಗಡ ಮಾತಾಡುವನು. ಅವನು ನಿನಗೆ ಬಾಯಿಯಂತಿರುವನು. நீ வேற ஒருத்தரை அனுப்பு, நீ கேட்ட, நீ வேற ஒருத்தரையே அனுப்பிடு, என்னை விட்டுடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. உன்னையும் சேர்த்து அவனையும் சேர்த்து இரட்டத்தினான அபிஷேகத்தை கொடுத்து, இரட்டத்தினான காரியங்களை கொடுத்து, டபுளாய் நான் மாற்ற வல்லவரா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஐ கேன் மேக் டபுள். உனக்கு இருக்கிற விசுவாசம் டபுள் ஆகணும், உனக்கு இருக்கிற ட்ரஸ்ட் டபுள் ஆகணும், உனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அதுதாங்க டபுள். எப்போ உன் விசுவாசம் டபுள் ஆகுதோ,
ஒண்ணுமில்லாதப்போ விசுவாசம் டபுள் ஆக முடியும். Now is the time for your faith to be doubled. Now is your time for the faith to be. இப்போ ஒரு வாய் ஆண்டவர் சொன்ன வாயா இருப்பேன்னு சொன்னாரு. இப்போ சொல்றாரு உன் வாயோடும் ஆரோனுடைய வாயோடும், உன் வாயோடும் ஆரோனுடைய வாயோடும், உன் வாயோடும் ஆரோனுடைய வாயோடும். It became double. ஆண்டவர் சொல்றாரு double. Double. Will let your faith be doubled and you will see your blessing to be doubled. Your faith should be doubled. உன்னுடைய blessing double ஆகணும்னா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு உன் faith double ஆக்குகிறேன், உன் சந்தோஷத்தை double ஆக்குகிறேன். ஆமென் சொல்லுங்க. இந்த பிரச்சனையில தான் சாமி, இந்த டைம்ல தான் சுவாமி ஆண்டவரே I am going to double my faith. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க I am going to double my faith, oh God. This is the time of double faith. This is the time of double faith. சொல்லுங்க double faith. Double faith for that person, double faith for that situation, double faith for God. God சொல்ற டபுளா கொடுத்துட்டேன். இப்போ நீ எதுவும் சாக்கு சொல்றதுக்கே வாய்ப்பே இல்லை. இப்போ டபுள் ஆக்கிட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாத எனக்கு டபுள் ஆக்க நீங்க மட்டும்தான் ஆண்டவரே முடியும். ஆண்டவரே நான் வேண்டான்னு ஓடுன ஆண்டவரே, வேண்டாம் நான் பின்மாற்றத்தில் இருந்த ஆண்டவரே, ஆனா நீங்க டபுள் ஆக்க வல்லவர் என்று இன்னைக்கு நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் த டபுள் ஆண்டவரே. அப்பா நான் இனி சிங்கிள் அல்ல, நான் ஒன்று ஆண்டவரே ஒன்று ಉದವಾದವನ ಅಲ್ಲ. ನೌ ಫ್ರಮ್ ಆನ್ ನೌ ಆನ್ ನೀವು ಎಷ್ಟು ಬಲಹೀನತೆಯಲ್ಲೇ ಇದ್ದರೋ ಇವತ್ತು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಇಲ್ಲಿಂದ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗಿ, ದೇವರ ವಾಕ್ಯವು ಎಂದೆಂದಿಗೂ ನಮ್ಮನ್ನು ನಾಚಿಕೆಗೆ ಒಳಗமாகுವುದಿಲ್ಲ, நம்மன்னு ஒரு பொழுதும் வெட்கப்படுத்தாதது ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான். ஆண்டவர் சொல்றாரு டபுள் ஃபெய்த், டபுள். பாரோனை இனிமே பாரோன் என்ன ஆயிட்டா இவனுக்கு, இனிமே பாரோனை கண்டு அவனுக்கு பயம் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆரோன் கிட்ட பேசு, இன்னைக்கு நான் டபுள் ஆக்கிட்டேன். தென் பாரோன் அதுக்கு மேல நீங்க அப்புறம் பாசிச்சு பாருங்க, அதுக்கு மேல பாரோன் இஸ் நத்திங் ஃபார் மோசேக்கு. அதுக்கப்புறம் பாரோனை பார்த்து பயமே இல்லை. God makes provisions. God gives provision for those whose faith is doubled. God's provisions are excellent. இன்னைக்கு எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு மனசோடு சொல்லுங்க, இன்னைக்கு வந்தது நல்லது ஆண்டவரே. அப்பா, let my faith be doubled, oh God. Lord, I thought this is the time for my faith to be doubled. என்னுடைய விசுவாசம் இரட்டத்தனியாய் மாற ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே சபையில விசுவாசிகள் இரட்டத்தனியாய் மாற, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு இரட்டத்தனியாய் double, Lord, in Jesus name, double portion. Double portion, oh God. Appa, your faith is getting doubled up. Lord, I thought it is not possible. Today it is possible in the name of Jesus. In the name of Jesus, that the way you go back home, நீங்க வீட்டுக்கு திரும்பி போறதுக்குள்ள இயேசுவின் நாமத்தினால அந்த காரியத்துக்காக டபுளான விசுவாசத்தை தேவன் வைத்திருக்கிறார். There is something that's happening in the spiritual realm. There is something that's happening in the spiritual realm. ஓ ஆவிக்குரிய மண்டலங்களிலே நடக்கிற இந்த காரியத்தை பிடித்துக்கோ தேவ பிள்ளையே, உன்னுடைய ஆவியிலே பிடித்துக்கோ. In Jesus name, receive it in your spirit. Receive it in your spirit this morning. Thank you, Holy Spirit. ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டேன், நான் மறுபடியும் விழுந்து போவேன் நினைச்சிட்டேன், மறுபடியும் I thought I will succumb, இந்த விஷயத்துல நான் அப்படியே தோற்று போவேன், நான் ஜெயிசலாரே என்று நினைத்தேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, ஆரோனை வைத்திருக்கிறீங்கப்பா, ஆரோனை நீங்க அனுப்ப போறீங்கப்பா, எனக்கு தோளோடு தோள் கொடுக்க, என்னுடைய பலவீனத்துல நிற்க, ஆண்டவரே எனக்கு சகாயத்தை செய்ய, அப்பா என் விசுவாசத்தை இரட்டத்தனியாய் நீர் ஆண்டவரே வர்த்திக்க செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. Thank you, Holy Spirit. I see, Lord, in the spiritual realm, everything is doubling up. எல்லாம் இரட்டத்தனியாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. Thank you, Holy Spirit. என் விசுவாசத்தை இரட்டத்தனியாக்குங்க, என்னுடைய விஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க ஆண்டவரே. இன்றைக்கு விஷன்கள் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும் சபையில நிற்கிற ஒவ்வொருடைய பிள்ளையோட வாழ்க்கையிலும். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு தனித்தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இரட்டத்தனியாய் மாறுவதாக, in Jesus name. இரட்டத்தனியாக மாறுவதாக. ஓரே கபரபா ஷபரதலரபா. எனிமி பார்த்தான், பிசாசு நினைச்சான் இருக்கிறதையும் எடுத்துடலாம், இவங்க இப்போ விழுந்திருக்கிறாங்க, இப்போ ஈஸி டு வைப் அவுட் என்று நினைச்சான். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையோடு அனுப்பி டபுள் ஆக்கிட்டாரு. அதுதான் நம் கர்த்தர் செய்கிறது. அவன் வைப் அவுட் என்றான், ஆண்டவர் சொல்றாரு டபுள் அப் பண்றாரு. தேங்க்யூ லார்ட். நீங்க சொல்றது தான் ஜெயிக்கும் ஆண்டவரே, நீங்க தான் ஜெயிப்புங்க, உங்களோட வார்த்தையே ஜெயிக்கும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் வேர்ட். We receive it in our spirit. We are going to be doubled, oh God, in all the things that our faith is going to double up, oh God. In Jesus' name, amen.